ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிமுத்து சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொக்கோலி கிரேவி எப்படி செய்கிறதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, ஒரு முழு சைஸ் ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம், 3 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்ப்பேன். இருந்தாலும் அது கூட 3 பல்லு பூண்டு சேர்த்துப்பேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஃபைனலாக சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ப்ரொக்கோலி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, லவங்கப்பூ, நான் வந்து பிரியாணி இலையை சின்ன சின்ன பொடியாக பிச்சு வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் ஜீரகம். இப்போ வந்துட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஸோ கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு 1 by 1 தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, லவங்கம், பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், பிரியாணி இலை, ஜீரகம் எல்லாத்தையும் 1 by 1 போட்டுக்கலாம். போட்டாச்சு. தாளிக்கிறோம். வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு. வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த கேப்பில் இந்த பக்கத்தில் பாருங்கள், தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. கொதிச்சுருக்க தண்ணியில் நம்ம ப்ரொக்கோலி சேர்த்துப்போம். ப்ரொக்கோலியை சேர்த்துக்கிறோம். அது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா, இதில் நம்ம ஏதாவது கிருமி ஏதாவது இருந்தால் கூட நம்ம கல்லுப்பு, மஞ்சத்தூள் சேர்க்கும் போது அது எல்லாமே இறந்து போயிடும். எல்லாமே ப்ரொக்கோலி முழுகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் இந்த ப்ரொக்கோலி சுடுதண்ணிக்குள்ளே முழுகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துப்போம். ஒரு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ இது நல்லா வந்துட்டு வேகட்டாங்க. இப்போ இந்த பக்கத்தில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எண்ணெய் 1 by 1 சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்தாச்சு. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கீறி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு நல்ல பழுத்தை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துப்போம். ஸோ வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூடவே இன்னும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது இந்த வெங்காயம் தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் நல்லாவும் வதங்குங்க. உப்பு சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். ப்ரொக்கோலி வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த கோவிட் சீசன்லாம் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, ஈவினிங்கில் இந்த ப்ரொக்கோலி சூப்பு தருவாங்க, ப்ரொக்கோலி கிரேவி இது எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ப்ரொக்கோலி ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே வந்து இந்த ப்ரொக்கோலியில் இருக்குதுங்க. ப்ரொக்கோலி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நிறைய சத்தும் கூட இதில் இருக்குது. ஸோ நீங்களாம் வந்துட்டு வாரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது ப்ரொக்கோலி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன் நம்ம வந்து கடைசியாக சேர்க்கணும் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டோன்னா வெங்காயம் தக்காளி வந்து வதங்கும் போது அடி பிடிக்குங்க. அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா முன்னாடியே சேர்க்கணுனாலும் நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்கிறாங்க. இது வதக்கும் போதே ஒரு கிரேவி பதத்துக்கு வேறு அளவுக்கு என்ன பண்ணணும், நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான ப்ரொக்கோலி மசாலா 1 by 1 சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி எதுவும் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைமு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிப்போம். நல்லா கலந்து விட்டாச்சு. மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம், மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துப்போம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுப்போம். இந்த மிளகாத்தூள் வாசனைலாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து இந்த மசாலாலாம் வந்துட்டு இந்த வெங்காய தக்காளோடு சேர்த்து ஒரு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன் சுடுதண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சீக்கிரமாகவே இது என்ன பண்ணோம் இதோட சேர்த்து மிக்ஸ் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம முன்னாடி ரைஸ் வைக்கிறதுக்கு தண்ணி வச்சேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சுடுதண்ணியை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றின உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தண்ணியை சூடாகிட்டு அதுக்கப்புறம் தாங்க கொதிக்க ஆரம்பிக்கும். நான் சுடுதண்ணி இருக்கிறதுனால தண்ணி ஊற்றின உடனே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ தண்ணி ஊற்றின உடனே நான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கொதிக்க வரும்போது கிரேவி கொதிக்க போகிறோம். நம்ம வைக்கும்போது கிரேவி கொதிக்க வச்சா கொதிச்சதுக்கப்புறம் ஊறுகாய் மாதிரி ஆகிடுங்க. அதனால் நம்ம இன்னும் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட நம்ம வந்துட்டு கொஞ்சமாக தாங்க, ஒரு கொஞ்சமாக தேங்காய், அது கூட 4 முந்திரி, கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவி கொதிச்சு வரப்போது அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது எப்பயுமே வந்துட்டு ஃபைனலாக தாங்க சேர்க்கணும். அதை சேர்த்து ரொம்ப நேரம் வந்துட்டு நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். ஓகே, தேங்காய் விழுது சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கிரேவியை கிளச்சி விட்டுக்கலாம். அப்படி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குதுங்களா? கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியுது பாருங்கள், பிரிஞ்சு வந்துச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ப்ரக்கோலியை ஆட் பண்ணிப்போம். அதாங்க ஆட் பண்ணியாச்சு. நான் இதை ஆட் பண்ணுறது முன்னாடியே உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிட்டு நல்லா சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே. ஆக்சுவலாக உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது. ஆனாலும் நான் ப்ரக்கோலி வேக வைக்கும்போது உப்பு போட்டதுனால அது எல்லாமே இப்போது சேர்ந்து பாருங்க சூப்பராக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு சிக்கன் கிரேவி லெவலை விட ஒரு படி தூக்கலாகவே இருக்குது நான் செஞ்ச ப்ரக்கோலி கிரேவி. சூப்பராக இருக்குதுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்துட்டு எதுக்கு ஸ்லோவாக சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு வந்து நான் கடன்னு சொல்லிடுறேன், மிஸ் பண்ணிடுறாங்க. எப்படி சொல்கிறேன் செய்கிறேன்றது வந்துட்டு கேட்க மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தாங்க நான் வந்துட்டு இப்போ ஸ்லோவாக வந்துட்டு பண்ணேன். சூப்பராக இருக்குதுங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே இப்போது சாப்பிட்ற போல் தோணும் கண்டிப்பாக. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி செஞ்சேன் அப்படின்னா, ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் இல்லை. ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா பொதிஞ்சோடனே வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூடவே கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை
கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது நல்லா வதக்கிக்கணும். அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்து நல்லா அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மசாலா நல்லா இதுவாகும்போது தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவேன். தண்ணி நல்லா கொதித்து கிரேவியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கிரேவி பதத்துக்கு வந்தோடனே அது கூட கொஞ்சம் நான் வந்துட்டு தேங்காய் 2 முந்திரி கொஞ்சம் பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சி அந்த கிரேவியை எடுத்து இது கூட சேர்த்துட்டேங்க. சேர்த்து அது நல்லா கொதித்து வரும்போது நான் ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சுருங்க ப்ரக்கோலியை ஆட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட கொஞ்சம் இறக்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இன்றைக்கி ப்ரக்கோலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இப்படி தான் செய்யணும்னு சொல்லலை, நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுருப்பீங்க. நான் வந்துட்டு இந்த ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மாதிரி ஸ்டைலில் செய்வீங்கன்றதை கமெண்டில் போடுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ப்ரக்கோலி கிரேவி சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் போடுங்க. இதோ உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் சாரிமுத்து. நன்றி, வணக்கம், பை பாய்.